இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் மேற்கூரையில் கூடுவாய் PVC பைப்பில் செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம், அதாவது அமைக்கிறது. இப்போ 30 அடி நீளத்துக்கு கூரை இருக்குங்க. இதில் மழை நீர் வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கீழே கொண்டு போகிறதுக்கு சிரமமாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா தகரத்தில் செஞ்சாலும் பக்கத்தில் இட வசதி இருக்காது. குறுகிய இடத்துல ஈஸியாக சிம்பிளாக செலவு கம்மியில் PVC பைப்பில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 30 அடி பைப்புக்கு மேலே உங்களுக்கு 2 அடி எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க. லென்த்தாக ஒரு கோடு போட்டுவிட்டு அல்லது அந்த பைப்லேயே ஸ்க்ரீன் நோட்டி கோடு இருக்குங்க. நீங்கள் வால்லையோ அல்லது இந்த மாதிரி மிஷின்லேயோ ஒரு அரை அடி விட்டு அறுக்கணுங்க. ஒரு சைடு டம்மி, எந்த சைடு தண்ணி தேவையில்லை அப்படிங்கிறீங்களோ அந்த இடத்துல டம்மி போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த சைடு இறக்கலாம். இப்போ வந்து குறுக்கு வாட்டில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு அறுத்துக்குங்க. அறுத்து இந்த மாதிரி பைப்பை பிளந்து மேற்பக்கம் பிளவு வர மாதிரி 1.5 இன்ச் அறுத்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணி மட்டமாக தள்ளிக்குங்க. இப்படி தள்ளி விட்டாலே உங்களுக்கு கிரிப்பாக பிடிச்சிக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தேவைப்படும். இதுக்கு ஒரு அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே தாங்க செலவாகும் உங்களுக்கு. அதாவது உங்கள் போடுற பைப் குவாலிட்டியை பொறுத்து 30 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்குள்ளே தான் செலவாகுங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு செலவு மிச்சங்க. அதாவது நீங்கள் இந்த வீடியோ பார்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதாங்க ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபிக்ஸ் பண்ணி மட்டமாக தள்ளி நல்லா கையில் அமுத்தி பிடிச்சி ஸ்க்ரூ போட்டுக்குங்க மேல் முகட்டில் வர மாதிரி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னுடைய சேனலில் சமையல் வீடியோஸ், மைக்ரோவேவ் ஓவன் சமையல், எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ், PVC பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், கைவினை பொருட்கள் செய்கிறது, RO சர்வீஸ், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் சர்வீஸ் இதெல்லாம் அப்லோட் பண்ணிக்க. மறக்காமல் போய் பாருங்கள், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்டு வரைக்குமே ஸ்க்ரூ பண்ணியாச்சுங்க. பார்த்திங்கன்னா அந்த போல்ட் போகிறாங்க பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த சைடு பக்கமாக அப்போ தான் கிரிப்பாக இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரிப்பிங்கோசரம் போல்ட்டு கொடுத்துப்போம் பார்த்திங்களா, அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். இப்போ தண்ணீர் விடுறோம், எந்த அளவுக்கு தண்ணீர் வேகமாக இறக்கத்துக்கு நோக்கி வருதுன்னு. இந்த மாதிரி கம்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடு டைட் வச்ச அந்த கிளிப்பில் போட்டு விட்டு முதல்ல ஆணியை வந்து லெவலிங் பார்த்து கம்பியை சுற்றி விட்டு அப்போ அடிச்சிங்கன்னா கிரிப்பாக பிடிச்சிக்குங்க. இது ஒரு 8 இடத்துலையும், அதாவது 1 மீட்டருக்கு ஒரு இடத்துலையும், ஸ்க்ரூவும் வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டருக்கு ஒரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா மொத்தத்தில் ஒரு 20 இடத்துல பிடிப்பு இருக்குங்க. உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட பைப் பெண்ட் ஆகாமல் பர்ஃபெக்டாக செட்டிங் ஆகிடுங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி முயற்சி செஞ்சிங்கன்னா எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இறக்கம் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அல்லது அதுக்கு அடுத்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டம்மி போடணும். இல்லை உங்களுக்கு வாட்டம் வந்து ரிவர்ஸில் வந்துச்சுன்னா நீங்கள் பெரிய சைஸ் பைப் அறுத்து ரிவர்ஸ் வாட்டம் கொண்டாடணுங்க. ஆனால் இந்த 4 இன்ச் பைப்புங்கிறது வாட்டத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் போகுங்க. வாட்டம் மாற்றுறது கொஞ்சம் சிரமம். இப்போ இந்த மாதிரி டீ ஜாயிண்ட் போட்டு ரெடியூசர் போட்டு சின்ன சைஸாக மாற்றி நிலமட்டத்துக்கு தண்ணி கொண்டு போகிறாங்க. டீ ஜாயிண்ட் போட்டோம்னா மேலே ஏதாவது அடைச்சிருந்தால் குத்துறதுக்கு வசதியாக இருக்குங்க, அடைப்பு எடுக்கிறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷனுக்கும் பர்ஃபெக்டாக இருக்குங்க. இப்போ PVC பேஸ்ட் போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறோம். நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒட்டிடுறோம். மழை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கனமழை வந்தாலும் இதுக்கு இந்த பைப்பே போதுமானதுங்க. அதாவது ஒரு 30 ஸ்கொயர் ஃபீட்னா 20க்கு 30, ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 2.5 இன்ச் பைப் போதுமானது. இல்லை அதிகமாக வேணால் நீங்கள் 5 இன்ச் பைப் போட்டு நீங்கள் ஒரு 3 இன்ச் பைப்பில் நீங்கள் கனெக்ஷன் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.